ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம். இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா, வசந்த மாதம் சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி 1ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது 15/5/2025 வசந்த கிழமையான வியாழக்கிழமை, குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை. அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் 14/6/2025 பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 28/5/2025 அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது 4ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள், அதாவது தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2025 இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/6/2025 வைகாசி விசாகம். எம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம். அதுக்கு அடுத்தது 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, வைகாசி பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது. இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகா பரிவாளான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது. இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க, வருஷத்துக்கு 8 முறை நித்திரை விடக்கூடிய நாள். அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது 4/6/2025 வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள். நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள். அதுவும் அந்த பர்டிகுலர் டைம், இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க மனபூஜை போடக்கூடிய நேரம் காலையில் 9:05 10:35 இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதம் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும், கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரவிட நாளில் இருக்குது. இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம். இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும், 2வது ராசியான ரிஷப ராசியில் சூரிய பகவானும், 3வது ராசியான மிதுனத்தில் குரு பகவானும், 4வது கர்க்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும், சிம்மத்தில் கேது பகவானும், சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க. இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர். ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடிகிற கட்டங்கள் வரலும் அந்த 9 கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது. இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள். இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது. இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, கால சர்ப தோஷம் அப்படிம்போம். அந்த கால சர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கிறத பார்ப்போமா. இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 2வது தார அமைப்பு, கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ 2வது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2வது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சிம்மராசி நேயர்கள், மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்தில் இந்த ஒரு பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். உங்களுக்கு இதுவரைக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த 11ஆம் இடத்துக்கு வந்ததே ஒரு இதுவரைக்கு களைப்பாக இருந்தவங்க இப்போ பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைக்கு
வந்திருக்கிறீங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால இப்போது புதிய முயற்சிகளும் இந்த 11ஆம் இடத்துக்கு வந்த குருவினாலையும் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலம், அற்புதமாக அமையக்கூடிய காலம். அது போக இந்த குரு பகவான் மாறி இங்கே வந்ததுனால 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது தனுசு. அப்போது திருமணம் இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கூடுறதுக்கு உண்டான பாக்கியத்தையும் அவருடைய பார்வையாகிய 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த 10 குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதாவது அவருடைய 9ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ திருமணத்துக்கு தான் சொல்லணும், அது திருமணத்துக்கு முதலே நான் சொல்லிட்டேன். ஆக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு திருவினையாகக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் இப்போ உங்களுக்கு மிக மிக அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்திருக்கிறதுனால நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் மாதத்தினுடைய பலன்கள் நிர்ணயிக்கிறவங்க. அதாவது வருட கிரகங்களுடைய பலன்கள் நல்லபடியாகவே இருந்தாலும் உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மனக்குழப்பங்களும் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலனத்தை நம்ப வேண்டாம், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களை நம்ப வேண்டாம். ஏன்னா ராகுவும் சனியும் வேறு சப்தமத்தில் இருக்கார். அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோ இல்லை வேலை மாறுதல்கள் இதெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 11ஆம் இடத்தில் குரு போனதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் போய் 10ஆம் இடத்துலேயே உட்கார்றார். தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எடுக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி நிச்சயம். அதுவும் அரசு, அரசியல், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி துறையை சார்ந்தவர்கள், அதை தவிர கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த தங்கம், பொற்கொள்ளர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், அரண்மனை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அரண்மனை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, அந்த தேக்கு மரம் அதெல்லாம் வச்சு வாசக்கால் அதெல்லாம் பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள், தேர், கார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா 10ஆம் இடத்துலையே திக்பலம் பெற்று போயிருக்கிறது சூரியனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவை நிச்சயமாக கேத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தை மூலியமாக வரக்கூடிய நல்ல சொத்துக்களும், அதாவது ஏன்னா சுக்கிரனே 9ஆம் இடத்துல போயிடுறார், 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடத்துல போயிடுறார். சூரியன் சொல்லக்கூடிய தந்தை காரகன் 10ஆம் இடத்துல போகிறதுனால தந்தை வழி செல்வங்கள்லாம் உங்களுக்கு வர்றதும், தந்தை வழி வியாபாரங்கள் உங்களுக்கு வர்றதும், தந்தையின் மூலியமாக வியாபாரத்துக்கு புதுசாக பணம் வர்றதும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 9, 10, 11ன்னு 3 இடத்துல மாறுறார். அதுவும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வர்றார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக அவங்கள தூங்க விடாமல் பண்ணி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக பண்ணி அவர் ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் 12ஆம் இடத்துல போய் உட்காந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணி இப்போ உங்களுடைய ராசிக்கே வர்றார். அதனால் புதனும் செவ்வாயும் உண்டான மாற்றம் எந்த வகையான ஏற்றத்தையும் இறக்கத்தையும் இந்த சிம்மராசிக்கு கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள். ஐயா, அதே அற்புதமாக சொன்னீங்க. சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான்
என்ன ஆயிருக்காரு, உச்சம் பெற்றிருக்கார். அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடைய புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. புத பகவானை பொறுத்தளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இதை மாதிரி உள்ளவங்களுக்கு பயன் தரக்கூடியது. அப்போ இந்த புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் புகழ் பெறக்கூடிய காலகட்டங்கள். சிம்ம ராசிக்கு 9ல் குரு, இது புத பகவான். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2க்கும் 11 கூடையவர் ஜீவனஸ்தானத்தில் வரதுனால கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இதுவரையிலும் தடையும் தாமதம் இருந்தவங்களுக்கு அதே புத பகவான் 11ஆம் இடத்துல வராரு. கூட ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ல் இருந்தால் குரு வரும்பொழுது பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு கடந்த வருடம் ஃபுல்லாகவே நெருப்பு மேலே இருந்த மாதிரியே இருந்தாங்க. உத்தியோகத்தில் வேலை பண்ணினாலும் பிரச்சனை, வேலை பண்ணனாலும் பிரச்சனை, வேலையில் நம்ம முடிவு எடுத்தோம்னாக்களும் பிரச்சனை, முடிவு எடுக்கிறனாலும் பிரச்சனை அப்படின்ற ஒரு கொதி நிலையிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க சிம்ம ராசிக்காரங்க. இப்போ ராசியாதிபதியும் 10ஆம் இடத்துல போயிட்டாரு, 11ல் குரு பகவானும் வந்துட்டார். அப்போ அந்த கொதி நிலை அடங்கக்கூடிய காலகட்டங்கள். உத்தியோகம் இருக்குமா இருக்காதா, போனால் வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற பயம் கலந்த பதட்டத்திலேயே இந்த சிம்மராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷமாக இருந்தாங்க. இப்போ ராசிநாதனும் 10ஆம் இடத்துல வந்துட்டாரு, 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு. உத்தியோகத்தில் உள்ள தடுமாற்றங்கள், உத்தியோகத்தில் உள்ள குழப்பங்கள், உத்தியோகத்தில் உள்ள பயம் கலந்த பதட்டங்கள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமயம் ரொம்ப சந்தோஷம், நல்லா சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். ராசியில் கேது பகவான் இருந்தாக்க நேத்திர பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய நட்சத்திரமான உங்கள் ராசியாதிபதியான சூரிய நட்சத்திரத்தம் இருக்கிறதுனால நேத்திரம் அப்படின்னா கண்ணில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அப்போ சின்னதாக ப்ராப்ளம் கண்ணில் வந்தாலும் உடனடியாக உங்களுடைய கண் மருத்துவரை அணுகிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, ஏற்கனவே 7ஆம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னருக்கு உண்டான ஸ்தானம். அது கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி எல்லாத்தையும் நல்லா சொன்னீங்க, பணம் வரும், அது வரும், இது வரும்னு சொன்னீங்க, குடும்பத்தில் பிரச்சனை வரும். குடும்பம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடியது. பிரச்சனை இல்லாத குடும்பம் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நெடிக்கிறாங்க அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது தீர்வு கிடைச்சுன்னா அந்த குடும்பம் அமைக்கப்படாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நெடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் குடும்பத்தில் இந்த சிம்மராசியை சேர்ந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருந்தாலே, சூரியனோட பையன் தான் சனி பகவான் இருந்தாலே பிரச்சனை. கூட என்ன சேர்ந்துக்கிட்டாரு, ராகு. பிரச்சனைகளை பிரம்மாண்டமாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு ஈகோ அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி 10ல் இருக்கிறாரு. பண வரவு புகழ் கொட்டாக நட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் எனக்கு என்கின்ற ஈகோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஈகோவினால குடும்பத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த குடும்பத்தில் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது கணவனோ அல்லது மனைவியோ. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ நாமளே விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தாச்சு அப்படின்னாக்க 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானானவர் நீச்சம் அடைஞ்சு நிற்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு 4க்கும் 9க்கும் உடையவர். சிம்ம ராசிக்கு யோகரும் அவரே, பாதகாதிபதியும் அவரே. லக்னமாக வரும்போது அந்த பாதகாதிபதியும் போம், ராசியாக வரும்போது யோகர் அப்படியும் போம். அப்போ அந்த 4க்குடைய செவ்வாய் பகவான் 12ல் நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு. நீங்கள் இந்த வைகாசி மாதம் சித்திரை மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு இருந்தோம். வாஸ்து புருஷன் வந்துட்டாரு வைகாசியில். அப்போ வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.
ஆனாலும் அது லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய குடும்ப வக்கீலை பார்த்து அதில் உள்ள லிட்டிகேஷன் என்ன ஏதுன்றதை ஆராய்ச்சி பண்ணி இடம் வாங்குறதுனாலும் சரி, மண் வாங்குறதுனாலும் சரி, பொன் வாங்குறதுனாலும் சரி, அதே போல் அபார்ட்மெண்ட் வாங்குறதுனாலும் சரி, ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு யோசனை பண்ணி செஞ்சோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதி அற்புதமான காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் 7ல் சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள். சரி, பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா தீர்வு அப்படின்னு உண்டா? கண்டிப்பாக உண்டு. நல்லது அப்படின்னா கெட்டது உண்டு, அப்போ கெட்டது அப்படின்னா நல்லது உண்டு. அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்க எந்த ஆலயத்தை வழிபடணும், எந்த கிரகத்தை வழிபடணும், என்ன நாளில் வழிபடணும், என்ன சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். இதை தவிர இந்த வைகாசி மாதத்தில் ஒரு 31 நாளில் ஒரு சில நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உண்டு. சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரக்கூடியது சந்திராசிரம தினங்கள். அப்போ அது எந்தெந்த தினங்கள், அந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்காரு. அதனால் வீடு வாசல் வாங்குறவங்க பல தடவை யோசனை பண்ணி வாங்குங்கன்னு சொன்னீங்க. அதேமாரி அவர் 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருன்னு சொன்னீங்க. 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம், 9ஆம் இடம்ங்கிறது தகப்பன் ஸ்தானம். அப்போ அவர் நீச்ச பெற்று போயிருக்கிற காரணத்தினால தாய் தகப்பனுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். அப்போ தாய் தகப்பனை நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். சரி, மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 22/5/2025 வியாழக்கிழமை, 23/5/2025 வெள்ளிக்கிழமை, 24/5/2025 சனிக்கிழமையில் காலையில் 11 மணி வரைக்கும் இந்த 2.25 நாட்களை அவசியம் தவிர்க்க வேண்டியது என்னென்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரயாணங்களை தவிர்க்கணும், இன்னொன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த 2 காரியத்தையும் நாம் இன்றைக்கி செய்திருவோம். அதனுடைய பின் விளைவுகள் இன்றைக்கே தெரியாது. 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் அதனுடைய பின் விளைவுகள் வரும். அப்போ இந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போவே இந்த நாளை நம்ம மாற்றி அமைச்சிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருநாகேஸ்வரம் செல்லுங்க. அதுலேயும் சனிக்கிழமை இன்னைக்கு போங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவானுடைய ஸ்தலம் தான் திருநாகேஸ்வரம். அப்போ கொள்ளு தானமாக வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பல கலரில் உள்ள துணிகள் தான தர்மமாக வஸ்திரத்தை அந்த பல கலர், அதாவது எல்லா கலரும் சேர்ந்துருக்கிறது, அந்த மாதிரி உள்ளதை தான தர்மமாக ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. இந்த வர்க்கண சாதம்னு சொல்லுவாங்க. வர்க்கணம்னு சொன்னால் இந்த புளி சாதம், தயிர் சாதம், புளியோதரை சாதம், எள்ளு சாதம், தேங்காய்ப்பூ சாதம், இப்படியெல்லாம் சொல்கிறத வர்க்கண சாதம்னு சொல்லுவாங்க. அந்த வர்க்கண சாதங்களை பண்ணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலையும் உங்களுடைய தாயார் தகப்பனாருக்கு வரக்கூடிய உடல்நிலைகள்லாம் சரியாகி சீராகி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த தான தர்மங்களை அவசியம் பண்ணினீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை பயக்கும் உங்கள் குடும்பத்தில். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம். அரசாங்கம், அரசியல், அரசு துறை, அதை தவிர இந்த சப்கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பிரச்சனை வரும், ஸ்டாஃப் மூலியமாக பிரச்சனை வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சில தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு சுப செலவுகள் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் கேது இருக்கிறதுனால. அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வர்றதும், தந்தையின் மூலியமாக தொழிலுக்காக அவர் மூலதனம் போடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய தூக்கம் பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க. ஏன்னா இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. அதனால் உடல் நலத்தில் நிச்சயம் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சொந்த தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன் சாமி நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க? கடந்த காலகட்டங்களில் ராசியில் கேது பகவானும் சப்தமத்தில் ராகு பகவானும் இருந்து உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். அவர் இப்போ தான் மாறின ராகு கேதுவும் கன்னியா ராசிக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். உடல் நலத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ ராசியாதிபதி போகிறதுக்கு அளவுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாரு. இருக்கிற கிரகங்கள்லேயே புத பகவான் தான் மறைஞ்சாலும் சரி, ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, எங்கே ஆனாலும் புதனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குமா? புதனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த கன்னியா ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் பார்த்தோம்னாக்க பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூ படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வைகாசி மாதம், இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாக்க எழுதி வச்சுக்கோங்க, எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் கிடைக்குமா? அதிகமான மார்க் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் போக முடியுமா? ஹையர் எஜுகேஷன் போக முடியும். அதே போல் நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு, சாமி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கடந்த காலகட்டங்கள்லேருந்து திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், குடும்பம் அமையவே இல்லை, ஒரு இது கூட வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முடியங்காட்டிலும் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? 6ல் சனி இருந்தாச்சு அப்படின்னாலே அவன் முடிசூடா மன்னன். வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி அதெல்லாம் சரி, கூடவே குரு மாறிட்டாரு, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அது உங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினால. புதன் அப்படின்னாலே சாதுரியக்காரங்க. எல்லாரும் 2025 பற்றி யோசிக்கிறோம்னா புதன் லக்கணத்தை சேர்ந்தவங்களும் புதன் ராசியை சேர்ந்தவங்களும் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ அவங்களால இந்த இதை சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. கண்டிப்பாக 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் பதவி, பணம், புகழ், அந்தஸ்து அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம், விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் அமோகமாக இருக்குமோ? அமோகமாக இருக்கும். சரி சாமி, இப்போ இதை தவிர இந்த மெல்ல செல்லும் கிரகங்கள், விரிவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ செவ்வாய் மாறி இருக்கிறாரு, செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு 11ல். அவர் என்ன செய்வார் அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் 3 8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் திடீர் பண வருமானம், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கும் உண்டானவர். 11ஆம் இடத்துல போயிருக்காருன்னும் பொழுதே உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மறைந்த இடத்திலிருந்து ரேஸு, இன்சூரன்ஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு திடீர் பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு சப்தமத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம். இதன் மூலமாக உங்களுடைய குடும்பாதிபதி, தனஸ்தான அதிபதி உச்சம், தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். இது 2மே போதும். இது 2த்தினால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கோடீஸ்வர யோகம் இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 8ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல மறைஞ்சு, அதாவது 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா குரு 10ல் இருக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படும். வேலைகள் புதுசாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால
புதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8, 9, 10ன்னு 3 இடத்துல மாறும். அதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்தாங்கன்னா புதன் 10ஆம் இடத்துல வரும்பொழுது ஆட்சி பெற்று போயிடுறார். அதனால் உங்களுக்கு ராசிநாதனே 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால உங்களுக்கு புதன் அங்கே வரும்போது கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது பார்த்தோன்னா ஒரு 20 நாள் 22 நாள், அதாவது கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது ஒரு 4ஆம் தேதியோ 5ஆம் தேதி வாக்கில் 5/6/2025 வாக்கில் உங்களுக்கு புதனும் அந்த இடத்துல வந்துடுறார் 10ஆம் இடத்துல. அதனால் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களில் இருப்பவங்க, தங்க நகை வளையல்கள், தங்க கணக்கெல்லாம் கணக்கர்கள், அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட்டர்ஸு, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இந்த இதில் கலைத்துறையில் இந்த இதுவெல்லாம் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த இதுவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சூரியனே 9ஆம் இடத்துல போய் இருக்கார். தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால சப்தமத்தில் பெரிய ஏற்றம், திருமணத்திற்கு யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் வலுப்பெற்று போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா முயற்சிகள் பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலத்தில் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் வரும். அது சந்திராஷ்டம காலங்கள். அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், எந்த தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணால் பெட்டராக இருக்கும், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த காலகட்டம் எது சந்திராஷ்டம காலம்ன்றதை ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது இவங்களுக்கு கன்னிராசி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதனுடைய இது நல்ல ஸ்தானத்தில் தான். அவர் 8ஆம் இடத்துல இப்போ இருக்கார். 9, 10க்கெல்லாம் போகிறாருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் அயக்ரீவருடைய பூஜைகள் பண்ணால் இந்த படிப்பு தொழில் சம்பந்தமானதிலெல்லாம் வரக்கூடிய பின்விளைவுகளை எல்லாம் மாற்றக்கூடியவர். அந்த அயக்ரீவரை செட்டி புண்ணியங்கிற இடத்துல போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடணும். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடுற போது கூட ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடலாம், அல்லது கற்கண்டு வச்சு படைச்சிட்டு வழிபடலாம். இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கு பாட புஸ்தகம், நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த புதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்க்குற போது 24/5/2025 சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் 11 மணியில் இருந்து 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, 26/5/2025 திங்கட்கிழமை இரவு 1:19 வரைக்கும், அதாவது மிட் நைட்டில் 1:19 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் செய்கிறதுனால அதனுடைய பின் விளைவுகள் இப்போ தெரியாது. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரியும். அப்போ அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக நாம் இப்போவே தவிர்க்கிறது நல்லது. அதை இந்த நாட்களில் வந்ததுன்னா அதை தவிர்த்து வேறு நாட்களாக மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஆக மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசையங்கர் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கானேன்னு பயப்பட வேண்டாம். புதிய தொழில் அமையும், தொழிலில் மாறுதல்கள் வரும், வேலையில் மாற்றங்கள் வரும், வேலையில் ஏற்றங்கள் வரும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நல்ல குதூகலமான சந்தோஷமான நிலைமைகள் வரும், திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்லபடியான தேர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தூக்கம் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய மடாதிபதிகள், அதாவது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குலத்தின் மடாதிபதிகள் பீடாதிபதிகளை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். உங்களுக்கு 90 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.